الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையால் அல்லாஹுவை வணங்கி வழிபட்டுவிட்டு அவனுடைய மார்க்கம் தொடர்பான செய்திகளை செவிதாழ்த்தி கேட்டு நம்மால் முடிந்தவரை செயல்படுத்த வேண்டும் என்ற நன்னோக்கத்தில் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்தில் துஆ செய்து கொள்கிறேன். அன்புள்ளவர்களே, கனவுகளை பற்றி இஸ்லாம் எப்படி கூறுகிறது? ஒரு மனிதன் அவனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு கனவு காணுகிறான். தூக்கத்தில் அவன் விரும்பியோ விரும்பாமலோ கனவு வருகிறது. இப்படி கனவு காணும்போது காணக்கூடிய கனவுகளை பற்றி ஒரு மூமின் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினமும் அதிகமாகவே காலையில் அதிகாலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகையை முடிச்சுட்டு மக்களை பார்த்து உட்கார்ந்து இருக்கும்போது, யாராவது இன்னைக்கு கனவு கண்டீங்களா? ஹல் ரஆ அஹதும் மின்கும் மின் ருயா, யாராவது உங்களில் இன்னைக்கு கனவு கண்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது கண்ட கனவுகளை பற்றி சில சஹாபாக்கள் யார் கண்டாங்களோ அவங்க அதை சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்குரிய விளக்கங்களை சொல்வார்கள். அன்புள்ளவர்களே, அல்லாஹு தஆலா இந்த கனவுகளை எப்படி வச்சிருக்கிறான் அப்படின்னு பார்த்தா, தெளிவாக பார்த்து பேசக்கூடியவன், செவியுறக்கூடியவன். அவன் எப்படி கனவு காணுகிறான் என்றால், பார்ப்பது, செவியுறுவது, சப்தத்தையும் காதால கேட்கிறான், தன்னுடைய கண்ணாலையும் பார்க்கிறான். இப்படி தெளிவான பார்வை உடையவன் அவன் கனவு காணுகிறான். அதே போல ஒரு பார்வையற்றவர் அவர் எப்படி கனவு காண்கிறார் என்றால், சப்தங்களை மட்டுமே அவருடைய கனவுல கேட்பார். அவர் எதையும் பார்க்க மாட்டார். ஏனென்றால் அவர் பிறவிலேயே அப்படி இருக்கிறதுனால அவருக்கு பார்க்கக்கூடிய அந்த கனவின் வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தவில்லை. அதே மாதிரி ஒருவர் காது கேட்காதவர், அவர் அப்படியே பிறப்பில் இருந்தால் அவர் காட்சிகளை பார்ப்பார், ஆனால் எதையும் காதை கொடுத்து கேட்க மாட்டார். அதே சமயத்தில் முன்னால் பார்வை இருந்து பின்னால் பார்வை இல்லாமல் போனால் அது வேறு நிலை. அவர் எல்லாத்தையும் பார்ப்பார். அதே போன்று ஆரம்பத்தில் நல்ல காது கேட்கக்கூடிய சூழல் இருந்து பின்னால் காது கேட்காத ஒரு நிலை இருந்தால் அதுவும் வேறு. பிறவிலே இருக்குமையானால் கண்ணு தெரியாதவர் அவர் பார்க்க மாட்டார் கனவிலும். காது கேட்காமல் பிறவிலே அவர் இருந்தால் அவர் கேட்கவே மாட்டார். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான ஒரு நிலையை ஒவ்வொரு மனிதனுடைய சக்திக்கு ஏற்றவாறு
கனவுகளையும் கூட அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான். அன்புள்ளவர்களே, கனவு என்பது அது தெளிவாக நம்ம விளங்க வேண்டும். அந்த கனவு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியது. இதுல அல் முபஷிராத் நற்செய்திகளும் இருக்கின்றன, அல் முந்திராத் எச்சரிக்கைகளும் இருக்கின்றன. கனவில நற்செய்திகளும் இருக்கின்றன, எச்சரிக்கைகளும் இருக்கின்றன. இந்த கனவு, நற்செய்தி சொல்லக்கூடிய கனவு எப்படி இருக்கும் என்றால், அது உண்மையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அர்-ருயல் ஹஸனத்து மினர் ரஜுலி ஸாலிஹி ஜுஸும் மின் 46 ஜுஸம் மினன் நுபுவா. நல்ல கனவு நல்ல மனிதரிடமிருந்து, நல்ல கனவு சாலிஹான மனிதனிடமிருந்து வரக்கூடிய இந்த கனவு இருக்குதே, இது நுபுவத்துடைய நபித்துவத்தினுடைய 46 பாகங்களில் ஒரு பாகம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ கனவு என்பது, அதுவும் நல்ல கனவு நல்ல மனிதனிடமிருந்து வரக்கூடிய கனவு என்பது நுபுவத்தினுடைய 46 பாகங்களில் ஒன்று என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைத்தது, நபித்துவம் கிடைத்தது மொத்த ஆண்டு காலம், நபித்துவம் பெற்றதிலிருந்து அவர்கள் முடிக்கிற வரையிலும் 23 ஆண்டு காலம். இந்த 23 ஆண்டு காலத்துக்கு முன்னால் சுமார் 6 மாதங்கள் அவர்களுக்கு கனவுகள், நல்ல கனவுகள் வந்தன. எனவே இந்த 23 ஆண்டு காலம் எத்தனை மாதங்கள்? 276 மாதங்கள் பிளஸ் 6 மாதங்கள். இதோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தா 46 பாகங்கள். எனவே நல்ல கனவு நல்ல மனிதனிடமிருந்து வரக்கூடியது நுபுவத் 46 பாகங்களில் ஒரு பாகம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது சஹீஹுல் புகாரியில, சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறுகிறது. அப்போ நல்ல கனவு நல்ல மனிதனிடமிருந்து வந்தால் அது நற்செய்தி, சுப செய்தி என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா யபுகா பஅதி மினன் நுபுவதி ஷைஉன் இல்லல் முபஷிராத். எனக்கு பிறகு நபித்துவத்திலிருந்து எதுவும் மிஞ்சி இருக்காது, என்னோடு அது முடிந்து விட்டது. ஆனால் நற்செய்திகளை தவிர அது மட்டும் இருந்து கொண்டே இருக்கும், நற்செய்திகள் இருந்து கொண்டே இருக்கும். சஹாபாக்கள் கேட்டார்கள், காலு யா ரசூலல்லாஹ் வமல் முபஷிராத்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே நற்செய்திகள் என்றால் என்ன என்று கேட்டார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால அர்-ருயா அஸ்-சாலிஹ், அர்-ருயா அஸ்-சாலிஹா, அதுதான் நல்ல கனவு என்று சொன்னார்கள். அப்போ நல்ல கனவு என்பது அது கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நுபுவத்து முடிந்து விட்டது. எனவே நல்ல கனவு என்பது நற்செய்திகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ளவர்களே, அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபி தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து ஒரு குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கம் கேட்டார்கள். அது என்ன வசனம்? லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா, சூரத் யூனுஸ் 64வது வசனம். இதுல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில சுப செய்தி இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறானே, இதுக்கு என்ன விளக்கம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபகால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா சஅலனி அன்ஹா அஹதுன் கைருக முன்து உன்சிலத். இந்த வசனம் எப்போது இறக்கி அருளப்பட்டதோ அதிலிருந்து உங்களை தவிர வேறு யாரும் இந்த விளக்கத்தை கேட்டதே இல்லை, நீங்க தான் கேட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த உலகத்தில் அவர்களுக்கு சுப செய்தி என்றால் என்னன்னு சொன்னா ஹியர் ருயா சாலிஹா, அதுதான் நல்ல கனவு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது திருமிதியில பார்க்கிறோம். பண்புள்ள சகோதரர்களே, நல்ல கனவு என்பது மூமினுக்கு சுப செய்தி, அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியது.
நுபுவத்தினுடைய 46 பாகங்களில் ஒன்று என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அன்புள்ளவர்களே, இந்த சுப செய்தி, இந்த நல்ல கனவுகள் ஏன் வருகின்றன என்றால், மூமின்களை சரி செய்வதற்காக, மூமின்களுக்கு நற்செய்தி சொல்வதற்காக, அவர்களுடைய ஈமானை வலுப்படுத்துவதற்காக. உண்மையில் அந்த நிலை ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் உண்டு. இது கியாமத் நாள் வரை நீடிக்கும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் ரஐது ذات லைலத்தின் ஃபீமா யரன் நாயிமு கஅன்னா ஃபீ தாரி உக்பத் பின் ராஃபிஅ ஃபஉதீனா பிருதபின் மின் ருதபி பின் தாப். ஒரு நாள் இரவுல நான் கனவு கண்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுல எப்படி கனவு அப்படின்னு சொன்னா, உக்பத் பின் ராஃபிஅ அவங்களுடைய வீட்டில் இருப்பதாக. அப்படி இருக்கும்போது பேரிச்சம்பளத்தினுடைய ஒரு வகை இப்னு தாபு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையில பச்சை பேரிச்சம்பளங்கள், அதாவது நல்ல காய்வதற்கு முன்னால் உள்ள நிலை, இப்படியான அந்த பேரிச்சம்பளங்கள், அந்த கொலைகள் எங்களுக்கு கொண்டு வரப்பட்டன. அப்போது நான் அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. அவ்வல்து ரிஃபாத் லனா ஃபித் துன்யா வல் ஆகிபத ஃபில் ஆகிரா வ அன்ன தீனனா கத் தாப. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த உலகத்துல உயர்வை தருகிறான், அதே போன்ற ஆகிரத்துல மறுமையில நல்ல முடிவை அல்லாஹ் தருகிறான், நிச்சயமாக நம்முடைய மார்க்கமும் ரொம்ப தூய்மையானது அப்படின்னு நான் விளக்கம் சொன்னேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இந்த மார்க்கம் தூய்மையானது, அதே போன்று இந்த உலகத்துல மூமின்களுக்கு உயர்வு தான், அதே போன்று ஆகிரத்துல நல்ல முடிவும் மூமின்களுக்கு இருக்கும் அப்படின்றத உங்க கனவு மூலமாக விளக்கங்களும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் இருக்கும். அதே போல அன்புள்ளவர்களே, சில கனவுகள் சில தனி நபரை குறித்தும் வரும். அப்படியான சில நிகழ்வுகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் புகாரியிலும் சஹீஹ் முஸ்லிமிலும் பார்க்கிறோம். அவங்க சொன்னாங்க, ஒரு தடவை நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்தபோது, அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஒரு தடவை தூக்கத்துல கனவு கண்டேன், என்னை சொர்க்கத்திற்குள்ள அழைத்து செல்வதாக. அப்போது நான் உள்ளே நுழைந்து பார்த்தேன், ஒரு பெண்மணி ஒரு மாளிகையின் ஓரத்தில் இருந்து ஒது செய்து கொண்டிருக்கிறாள். அந்த நேரத்தில் அந்த மாளிகையை பார்த்து கேட்டேன், லிமன் ஹாதல் கஸ்ர், இந்த மாளிகை யாருக்கு சொந்தம் என்று கேட்டேன். அப்போது எனக்கு சொன்னார்கள், இது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குரியது என்று சொல்லப்பட்டது. உடனே அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த உணர்வு, அந்த ரோஷம், அந்த சிந்தனை, நல்ல சிந்தனைக்காக நான் அங்கு செல்லாமல் அப்படியே வந்து விட்டேன் என்று சொன்னார்கள். இது சபையில இருந்து சொல்லும் போது கூட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. இதை சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அழ ஆரம்பிச்சுட்டு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் அலைக்க அகாரு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்கள் மீதா நான் ரோஷம் கொள்வேன், உங்கள் மீதா நான் இந்த எண்ணம் கொள்வேன் என்று கேட்டார்கள் என்ற செய்தி பார்க்கிறோம். அப்ப இங்க அன்புள்ள சகோதரர்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து கனவு கண்டிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவங்க சொர்க்கவாதி என்பதை அறிவித்திருக்கிறாங்க. இந்த செய்தியும் பார்க்கிறோம். இதே மாதிரி உம்முல் அலா என்ற பெண்மணி, அவங்க ஒரு கனவு காண்றாங்க. யாரை பற்றி என்றால், உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி. அவங்க மௌத்துக்கு பிறகு கனவு காண்றாங்க. கனவு காணும்போது அவங்களுக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஒரு ஆறு ஓடிக்கொண்டே இருக்கு, பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது மாதிரி ஒரு கனவு கண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நான் வந்து விளக்கம் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், இப்படி நான் அந்த காட்சியை கண்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஸாக அமலுஹு யஜ்ரி லஹு, இது அவர் செஞ்சு வச்ச அமல்மா,
அவர் செஞ்ச நல்ல காரியம், எனவே அவருக்காக அது ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுவும் சஹீஹ் புகாரியில பார்க்கிறோம். அப்போ தனிநபர் குறித்தும் நல்ல கனவுகள் வரும், அது உண்மையில் அது சுப செய்திகளாக இருக்கும் என்பதையும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி அன்புள்ள சகோதரர்களே, கனவு, நல்ல கனவு என்பது நம்முடைய ஈமானை வலுப்படுத்தும், கொள்கையிலே ஸ்திரமாக நிலைத்திருக்க செய்யும். அப்படியான நல்ல கனவுகளும் வரும். உதாரணத்திற்கு அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க ஒரு கனவு காண்றாங்க. எப்படி அவங்க சொல்றாங்கண்டா, ரஐது கன்னி ஃபீ ரௌலா, ஒரு அழகான கனவு சொல்றாங்க. நான் ஒரு தோட்டத்துல, ரௌலா தோட்டத்துல நான் இருக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன். வசத்தர் ரௌலத்தி அமூதுன், அந்த தோட்டத்தின் நடுவில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இரும்பு, ஒரு தூணு இருந்துச்சு. அப்படி இருக்கும் ஃபீ அலல் அமூதி உருவா, அந்த இரும்பு தூணுக்கு மேல ஒரு கயிறு இருந்தது, ஸ்ட்ராங்கான கயிறு இருந்துச்சு. ஃபகீலலி இருக்கா, அந்த நேரத்தில் எனக்கு சொல்லப்பட்டுச்சு, அதில் ஏறுங்க, கயிறை பிடிச்சி ஏறுங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போது நான் சொன்னேன், குல்து லா அஸ்ததி, எனக்கு முடியாதே அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ ஃபஅதானி வசீஃபுன் ஃபரஃபா சியாபி, அங்க உள்ள ஒரு பணியாளர் வந்து என்னுடைய ஆடையை பின்னால பிடித்து உயர்த்தி விட்டு தூக்கி விட்டாங்க. ஃபரகீது, நான் அதை உடனே ஏறிட்டேன். ஃபஸ்தம்சக்து பில் உருவா, அந்த கயிறை நான் ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கிட்டேன். ஃபன்தஹப்து அன முஸ்தம்சிக்கும் பிஹா, அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சி நான் உறுதியா நின்றுக்கிட்டேன். அதை விட்டு நான் கீழே விழாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபகஸஸ்துஹா அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து விவரிச்சு, இப்படி நான் கண்டேனே, இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபகால தில்கர் ரௌதா, நீங்க பாத்தீங்களா அந்த தோட்டம், அது என்ன தோட்டம் தெரியுமா? ரௌதத்துல் இஸ்லாம், அது ஒரு இஸ்லாமிய தோட்டம், இஸ்லாமிய மார்க்கம். ஒ தில்கல் அமூது அமூதுல் இஸ்லாம், அந்த தூணை பார்த்தீங்களா, இரும்பு தூண், அதுதான் இஸ்லாத்தினுடைய தூண் என்று சொல்லிட்டு, ஒ தில்கல் உருவா, நீங்க ஒரு கயிறை பார்த்தீங்களே, அந்த கயிறு எப்படி தெரியுமா? உருவத்துல் உஸ்கா, அதுதான் வலுவான கயிறு, ரொம்ப ஸ்ட்ராங்கான கயிறு. லா தஸாலு முஸ்தம்சிகன் பில் இஸ்லாமி ஹத்தா தமூத, நீங்க அதை வலுவாக பிடிச்சுக்கிட்டே இருப்பீங்க இஸ்லாத்துல, நீங்க மரணிக்கும் வரை இஸ்லாத்துல ஸ்ட்ராங்கா நிற்பீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவங்க கண்ட கனவுக்கு விளக்கம் சொல்றாங்க. அன்புள்ளவர்களே, இந்த கனவு உண்மையிலேயே அவர்களை உறுதிப்படுத்தி நிப்பாட்ட வைத்திருக்கிறது. அவங்க யாரு? இந்த அப்துல்லா இப்னு சலாம் யாரு? அவங்க யூதர்களுடைய ஒரு தலைவராக இருந்தாங்க. அவங்களுடைய தலைவர்கள் பட்டியலில் இவங்க ஒரு தலைவராகவும் இருந்தாங்க. அவங்க பின்னால அப்புறம் இஸ்லாத்துக்கு வந்து குழப்பமான காலகட்டம் வந்துச்சு, அதெல்லாம் ரொம்ப உறுதியா நின்றாங்க. கடைசி வரைக்கும், அவங்க மௌத்து வரைக்கும் இஸ்லாத்துல நிலைத்து இருந்தாங்க. அப்போ உண்மையில் இந்த கனவு அவர்களை உறுதிப்படுத்துது, மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய்கிறது. இதையும் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அன்புள்ளவர்களே, ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் கனவுகள், சில நல்ல கனவுகள் அவர்களை உற்சாகப்படுத்தும், கவலை கொள்ளாமல் சந்தோஷத்தை, மகிழ்ச்சி ஏற்படுத்தும். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தா, பத்ரு யுத்தம் நடைபெறுவதற்கு முன்னாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கனவு காண்றாங்க, சஹாபாக்களும் கனவு காண்றாங்க. அல்லாஹ் இதை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். ஆனா எப்படி அப்படின்னா, இது யுரீகஹுமுல்லாஹு ஃபீ மனாமிக கலீலா, அல்லாஹ் சொல்றான், வலவ் அராகஹும் கஸீரன் லஃபஷில்தும் வலதனாஸஅதும் ஃபில் அம்ரி வலாகின்னல்லாஹ ஸல்லம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்ஃபால்ல 43வது வசனத்துல சொல்றான், நபியே கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உங்க எல்லாருக்கும் நான் கனவு தந்தேனே, அந்த கனவுல நீங்க எப்படி இருந்தீங்க, என்ன எப்படி நான் உங்களுக்கு கனவு கொடுத்தேன் என்றால், நீங்க எல்லாரும் அதிகமா இருக்கிற மாதிரி,
எதிரிகள் எல்லாரும் ரொம்ப கொஞ்சமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு கனவு காட்டினேன். ஆனா உண்மையில் அது அப்படியா இல்லை. அவங்க 3 மடங்கு அதிகமாக தான் இருந்தாங்க எதிரிகள். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நீங்க தான் அதிகமா இருக்கிறீங்க, அவங்க கொஞ்சமா இருக்கான்னு காட்டின கனவுல. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நான் அவங்கள அதிகமா நான் காட்டி இருந்தால் நீங்க தடுமாறி போயிருப்பீங்க, நீங்க ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு கொண்டிருப்பீங்க. ஆனா அல்லாஹ் அப்படி செய்யல, அல்லாஹ் அதுக்கு மாற்றமா செஞ்சான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பின்னால நடக்கிற அந்த பத்ர் யுத்தத்தை முன்னாடி அல்லாஹ் கனவு காண்பித்து அவர்களை உற்சாகப்படுத்துறான். எதற்காக? அவங்க நினைக்கிற நம்ம தான் கரெக்ட், நம்ம சைடு கரெக்டா இருக்குது, நம்ம நல்ல நிலையில இருக்கிறோம் அப்படின்னு அவங்க நினைச்சு உற்சாகமாகணும் அப்படின்றதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூமின்களுக்கு இப்படியான கனவுகளையும் அல்லாஹ் என்ன செய்யறான், காட்டுறான். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொந்த ஊரான மக்காவிலிருந்து துரத்தி விரட்டி போனதுக்கு பின்னால மதீனாவுல இருக்கும்போது ஒரு கனவு காண்றாங்க. எப்படி ஃபத்ஹு மக்கா, மக்கா எப்படியும் வெற்றி கொண்டு விடும், அதுல எல்லாரும் நம்ம போவோம், சுதந்திரமா உள்ள போவோம், உம்ரா செய்வோம் அப்படின்ற ஒரு கனவு உங்களுக்கு வருது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கனவை காட்டிட்டு பின்னாடி அவங்க மக்காவுக்குள்ள சுதந்திரமா உள்ள வந்து நுழையும் போது இந்த வசனத்தை இறக்குறான். லக்கது ஸதகல்லாஹு ரசூலஹு ருயா பில் ஹக் லததுகுலுன்னல் மஸ்ஜிதல் ஹராம இன்ஷா அல்லாஹ் ஆமினீன முஹல்லிகீன ரூஸக்கும் வ முகஸ்ஸிரீன லா தகாஃபூன். நபியே, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு அந்த கனவை மென்மைப்படுத்தி விட்டான், உண்மைப்படுத்தி விட்டான். நீங்கள் அந்த அல் மஸ்ஜிதுல் ஹராமில் மக்காவிலே அல்லாஹ் நாடினால் நீங்கள் நுழைவீர்கள். நீங்கள் அங்கு பார்ப்பீர்கள், சிலர்கள் முடிகளை மலித்தவர்களாகவும் சிலர் முடிகளை சுருக்கி கொண்டு அப்படி வணக்கம் செய்யக்கூடியவர்களாக நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை உங்களுக்கு நான் எப்பவே கனவு காட்டினேனே அப்படின்றத அல்லாஹ் என்ன செய்யறான், உறுதிப்படுத்துறான். அப்ப இப்படியான ஒரு நிகழ்வு பின்னால் நடக்கும், அது நல்ல முடிவாக இருக்கும் அப்படின்றதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கனவுகள் மூலமாக அல்லாஹ் காட்டுவான். அதே மாதிரி ஒரு இபாதத்து, ஒரு வணக்கத்தை தூண்டுவதற்கு அல்லாஹ் கனவு காட்டுவான். உதாரணமாக லைலத்துல் கத்ர், ரமதான்ல லைலத்துல் கத்ரை தேடக்கூடிய அந்த விஷயத்துல அதுல கனவு, சில சஹாபாக்கள் கனவு கண்டாங்க. அந்த கனவுகள் கண்டு அந்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, ஆமாம், எனவே நீங்க அந்த லைலத்துல் கத்ரை தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த கனவு எதுக்கு வந்துச்சுன்னா இபாதத் செய்ய தூண்டுவதற்காக. இப்படியான கனவுகளும் வரத்தான் செய்யும். அதே மாதிரி அன்புள்ளவர்களை, நமக்கெல்லாம் தெரிந்த சம்பவம் தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவங்க சின்ன பிள்ளையில கனவு காண்டாங்க. அது குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்து யூசுப்ல ஆரம்பத்திலே எல்லாம் சொல்றான், எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். என்ன கனவு கண்டாங்க? இத் கால யூசுஃபு லி அபீஹி யா அபதி இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபா வஷ்ஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லீ சாஜிதீன். வாப்பாட்ட சொல்றாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம், வாப்பா, நான் கனவு கண்டேன், அதுல 11 நட்சத்திரம், சூரியன், சந்திரன் இவ்வளவும் எனக்கு கட்டுப்படக்கூடிய அமைப்புல அது ஆகிவிட்டது, அப்படி நான் கனவு கண்டேனே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வாப்பா சொல்றாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், மகனே, லா தக்ஸுஸ் ருய்யாக்க அலா இஹ்வதிக்க, நீங்க உங்க கண்ட கனவை நீங்க உங்க சகோதரர்கிட்ட யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, ஏன்னா உங்களுக்கு எதிர சூழ்ச்சி செஞ்சிருவாங்க, அதனால யார்ட்டையும் நீங்க சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த நேரத்தினுடைய விளக்கம் தெரியல, ஆனா வாப்பாக்கு விளக்கம் தெரியுது என்னன்றது. 11 நட்சத்திரங்கள் என்றால் அவங்களுக்கு பிள்ளைகள் 11 சகோதரர்கள் மொத்தம். சூரியனும் சந்திரனும் என்றால் தாயும் தகப்பனும். பின்னால ஒரு காலம் வரும் எல்லாரும் சேர்ந்து யூசுப் நபி கட்டுப்பட்டு நடப்பாங்கன்றது. இதை அவங்களுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும், யூசுப் நபிக்கு தெரியாது. அதனால தான் நீங்க யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க. பின்னால அவங்க அந்த வயது சூழ்நிலையை அடைஞ்ச உடனே பல சோதனைகள் தாங்கி சிறைக்கு போய் பல கஷ்டங்கள் அனுபவித்து சகோதரர்கள் மூலமாக, உடன் பிறந்த சகோதரர்கள் மூலமாகவே பல சோதனைகளை அனுபவித்து கடைசியில அவங்க எங்க போறாங்க, மிஸ்ருக்கு போறாங்க. போய் அங்க ஒரு
முக்கியமான இடத்துல, அந்த இடத்துல நிக்கிறாங்க, ஒரு தலைவராக ஆட்சி பொறுப்பாளராக ஆகுறாங்க. அப்படி ஆகுனதுக்கு பின்னாடி வாப்பாவையும் உம்மாவையும் பெற்றோர்களை ஒரு உயர்ந்த இடத்துல அரியணையில அமர்த்தி விட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வரஃபா அபவைஹி அலல் அரிசி, தன்னுடைய பெற்றோர்களை அரிசில உட்கார வச்சுட்டு அதுக்கு பிறகு ஹர்ரு லஹு சுஜ்ஜதா, எல்லாரும் சேர்ந்து இவங்களுடைய சகோதரர்கள் அதே மாதிரி இவங்களுடைய பெற்றோர்கள் எல்லோருமே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டுப்படுகிறார்கள். இவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படி கேட்கிறாங்க. அப்படி ஒரு நிலை பின்னால வந்துச்சு. அந்த நேரத்துல உணர்ந்து சொல்றாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யா அபதி ஹாதா தஅவீலு ருயாய மின் கபுல், என்னுடைய தந்தையே, முன்னால் நான் கனவு கண்டனே சின்ன பிள்ளையில, அந்த கனவுடைய விளக்கம் இதுதான், இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அன்புள்ள சகோதரர்களே, சில நல்ல கனவு என்பது அது பல வருடங்களுக்கு பிறகு கூட என்ன செய்யும், நடக்கும் என்பதையும் நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, சில கனவுகள் சோதனைகள் வரும் அப்படின்றதையும் உணர்த்தும். உதாரணமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு கனவு வருது. அவங்க தன்னுடைய வாளை இப்படி அசைச்சாங்க, அசைச்சா அதனுடைய முனை உடைஞ்சு போயிருச்சு. திரும்ப கொஞ்ச நேரம் அசைச்சாங்க, ஏற்கனவே இருந்த விட ரொம்ப அழகா மாறிடுச்சு. இப்படியான ஒரு நிலை வந்ததுக்கு பின்னாடி அப்போ இதுக்குரிய விளக்கம் என்னன்றத பின்னாடி அது சொல்லப்படுது. இது என்னன்னா, உஹது யுத்தத்துல சோதனைகள் வரும். உடைந்து விட்டது அப்படின்னு சொன்னா சில சஹாபாக்கள் ஷஹீத் ஆகுவாங்க. அதுல அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும். பின்னால வெற்றி வரும். பிறகு எல்லா முஸ்லிம்களும் ஒன்றிணைந்து செயல்படுவாங்க. இப்படின்ற கனவையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் செஞ்சாங்க, கண்டாங்கன்ற செய்தியை சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோம். அதே மாதிரி பொதுவாகவே நல்ல கனவு என்பது அது வஹியாகும், அல்லாஹ்வின் புறத்தில் வரக்கூடிய வஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி முதல்ல வஹி வந்ததே கனவுல தான் வஹியே வந்துச்சு. அவ்வளு மா புதிய பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் வஹி அர்-ருயா ஸாலிஹா ஃபின் நௌமி, முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்த வஹியே அவங்க தூக்கத்துல நல்ல கனவு கண்டதான். எனவே தான் அது வஹி என்று சொல்றாங்க. நபிமார்கள் கண்ட கனவு வஹி. இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ நம்ம அடுத்த ஒரு செய்தி, முக்கியமான செய்தி என்னன்னா, எப்படி இப்போ அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு மூமினுக்கு, நல்ல மனிதனுக்கு அவன் கண்ட அந்த செய்தி, அந்த நற்செய்தியாக அவனுடைய கனவு இருக்குதோ, அந்த கனவு நல்லதை செய்யக்கூடிய அமைப்பிலும் இருக்கும், எச்சரிக்கை செய்யக்கூடிய அமைப்பிலும் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதே போல ஷைத்தானுக்கும் இந்த மாதிரி ஒரு வகை இருக்கு. நல்ல கனவுகளை பற்றி பேசிட்டோம். இப்ப ஷைத்தான் இது மாதிரி ஒரு கனவை ஏற்படுத்துவான், மூமினை குழப்புவான், கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்துவான், பயத்தை ஏற்படுத்துவான். இதனுடைய தெளிவு நமக்கு நிறைய மக்களுக்கு இல்லை. இதனால அது நடந்து விடுமோன்னு பயந்துகிட்டே இருப்பாங்க. இதனால யாராவது மந்திரிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி காசையும் கூட அள்ளி வீசுறாங்க. ஒரு நிலையில வேற மாதிரியான ஒரு நிலைக்கு மாறிடுறாங்க. இதுல ஒரு மூமின் எப்படி இருக்கணும் அப்படின்றத மிக முக்கியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அர்-ருயா மினல்லாஹ், கனவு என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியது. வல் ஹுலுமு மினஷ் ஷைத்தான், இந்த ஹுலும் என்றால் ஷைத்தான் புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த இடம் இருக்குதே, இந்த கனவு, இதுக்கு ஹுலும் என்று சொல்லப்படும். இது ஷைத்தான் புறத்திலிருந்து வரும். ஃபைதா ரா அஹதுக்கும் ஷையன் யக்ரஹு, யாராவது உங்கள வெறுக்கிற மாதிரி ஒன்றை கனவுல கண்டால், ஃபல் யன்ஃபிஸ், அவர் ஊதட்டும், ஹீன யஸ்தைகிது ஸலாஸ மர்ராத், 3 தடவைகள் ஊதட்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, வேற ஒரு ஹதீஸ்ல வருது, இடது பக்கம் துப்பட்டும், அப்படி 3 தடவை துப்பட்டும். அதுக்கு பிறகு துப்புனதோடு சும்மா இருக்காம அவ்வது மின் ஷர்ரிஹா, அதுல ஏற்படக்கூடிய தீங்குக்காக அல்லாஹ்விடத்துல பாதுகாவல் தேடட்டும் என்று சுஸ்லாச சொல்லிட்டு, ஃபஇன்னஹா லா ததுர்ருஹு, இதனால எந்த பாதிப்பை ஏற்படுத்த முடியாது ஷைத்தான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல இந்த அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பாளர்ல அபூ சலமா அவங்க சொல்றாங்க, நான் நிறைய கனவு இது மாதிரி கண்டிருக்கிறேன், மலையை விட ரொம்ப கனமா இருக்கும், இப்படியான கனவுகள்லாம் கண்டிருக்கிறேன். எப்ப இந்த ஹதீஸ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து நான் செவியுற்றேனோ அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு, நான் எதையுமே பொருட்படுத்தலைன்னு சொல்லிட்டாங்க. அப்படியான ஒரு கனவு கண்டிருக்கிறேன்னு சொல்றாங்க. அப்போ இதுல நம்ம தெளிவா விளங்கணும்,
ஷைத்தான் இப்படியான கனவுகளை ஏற்படுத்துவான். அப்படியான நிலைமையில நம்ம உடனே என்ன செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடணும். இது 3 தடவை இடது பக்கம் நம்ம துப்பணும்ன்றதையும் தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். அதே மாதிரி அன்புள்ளவர்களை, கெட்ட கனவுகள் வருமா இல்லையா, இதை நம்ம மக்கள்கிட்ட சொல்லக்கூடாது. இதை நம்ம பெருசா எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. பாருங்க, ஒரு ஆராபி, ஒரு கிராமப்புற வாசி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வர்றாங்க. எப்படியான கனவுகளை கண்டிருக்கிறாங்கன்னு பாருங்க. ஜா ஆராபியின் இளன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால, சொன்னாங்க, இன்னி ஹலம்து, நான் ஒரு கனவு கண்டேன், அன்ன ரஸி குத்தியா, என்னுடைய தலையே துண்டிக்கப்பட்டு விட்டது. அப்படியான ஒரு கனவு. ஃபான அத்தபியஹு, நான் அந்த தலையை காணமேன்னு எங்கன்னு போய் தேட போறேன். தன்னுடைய தலை துண்டிக்கப்பட்டு விட்டது, அந்த தலை உருண்டு போயிட்டு இருக்குது, அதை நான் பார்க்குறேன், எங்க போயிருச்சு தேடுறேன். இப்படி சொல்ல ஆரம்பிச்ச உடனே, இந்த சம்பவத்தை அப்படி விவரிச்சு சொன்ன உடனேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேணாம் நிப்பாட்டுங்க, இதுக்கு மேல பேசாதீங்க, இடைமறிச்சிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி சொல்ல ஆரம்பிச்சோன்னா அதெல்லாம் கேட்கக்கூடாது. அந்த மாதிரி என்ன செய்து சொல்லிட்டு அப்போ சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா துஹ்பிர் பிதலஉபி ஷைத்தானி பிக ஃபில் மனாமி, ஷைத்தான் உங்களுடைய தூக்கத்துல விளையாடுறதெல்லாம் நீங்க யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப என்னன்னா, இந்த மாதிரியான கெட்ட கனவுகள், வெறுக்கத்தக்க கனவுகள் வந்தா அதை நீங்க விவரிச்சுக்கிட்டு இருக்காதீங்க, இது ஷைத்தானுடைய விளையாட்டுன்னு சொல்றாங்க. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறம் என்ன நடந்துச்சு கேட்கல, அதை கேட்க விரும்பல, அவர் சொல்ல விடல. அப்படி யாரும் நம்மகிட்ட சொன்னாலும் அதை நம்ம கேட்க கூடாது, இது ஷைத்தானுடைய விளையாட்டு அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், சொல்லணும்ன்றது இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்து. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யமிது ஷைத்தானு இலா அஹதிக்கும், உங்களை ஒரு ஆள்கிட்ட ஷைத்தான் அவன் ஃபயதஹவ்வலு லஹு, அவனுக்கு பயத்தை ஏற்படுத்துறான், கனவுல பயத்தை ஏற்படுத்துறான். அப்புறம் என்ன நடக்குதுன்னா, சும்ம யகுது யுஹ்பிருன் நாஸ, எவன் இதுல பாதிக்கப்பட்டானோ அவன் மக்கள்கிட்ட போய் இதை பரப்புறான், இதான் அவனுக்கு வேணும். அப்படி பரப்பும் போது அவனுக்கும் பயம் ஏற்படும், இது நடக்கும் அப்படின்றத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறான், ஷைத்தான் என்ன செய்வான், கனவின் மூலமாக பயத்தை ஏற்படுத்துவான்றதையும் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அன்புள்ளவர்களை, பொதுவாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, கனவு என்பது 3 வகைகள் தான் மொத்தமே. சுருக்கமா இப்ப முடிவுக்கு வரும், கனவு என்பது மொத்தமே 3 தான். அந்த 3க்குள்ளதான் நிற்கும். ஒண்ணு என்னன்னா, ஷைத்தானுடைய பயமுறுத்தல், அச்சுறுத்தல்கள் இருக்கும். அது ஆதமுடைய மகனை கவலை கொள்வதற்காக, அவன் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக ஷைத்தானுடைய இது வரும். இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, மனுஷன் என்ன விழிப்புல யதார்த்தத்துல அவன் மனசை நினைச்சுக்கிட்டு இருக்கானோ அது அவனுக்கு கனவுல பிரதிபலிக்கும். இது ஒரு மேட்டரே இல்லை, இதை நம்ம எடுத்துக்கொள்ளவே தேவையில்லை. 3வது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நல்ல கனவு வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக இந்த 3 தான் நிற்கும், சுத்தி இந்த 3க்குள்ள தான் நிற்கும். எனவே நல்ல கனவு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது என்று சந்தோஷப்படணும். அது கெட்ட கனவு ஷைத்தான் புறத்திலிருந்து வந்தது என்று அல்லாஹ்ட்ட நம்ம பாதுகாவல் தேடணும். நடைமுறைகள்ல நம்ம என்ன நடக்குதோ அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ அது நமக்கு கனவா வந்தா அதை நம்ம பெருசாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்படி கனவுகள் விஷயத்துல நம்ம தெளிவான ஒன்றை நாம் எடுக்கணும். இந்த முடிவுகள் அடிப்படையில் நம்முடைய கனவுகள் வறுமையானால் அதற்கு தகுந்தாற்போல் நடக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்துல பாதுகாவல் தேடக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம வரணும். எந்த கனவு ஒண்ணு செய்ய, கெட்ட கனவு வந்தா ஷைத்தான் பயமுறுத்தினா ஒண்ணு நடக்காது, அதை நம்ம தெளிவாக விளக்கிறோம். எனவே தான் அல்லாஹ் சொல்கிறான், குல் லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா, நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் எதை விதித்தானா அதை தவிர வேற ஒன்றும் நம்மளை அணுகாது, அவன்தான் நம்மளுடைய பாதுகாவலன், அவனிடத்திலே பாதுகாவல் தேடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எனவே கனவுகள் விஷயத்துல நல்ல கனவுகள் வந்தால் உண்மையில் அல்ஹம்துலில்லாஹ் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது என்று நாம சந்தோஷப்பட வேண்டும். அப்படி நல்ல கனவுகள் வந்தாலும் அதை எடுத்து பிறர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தனக்கு நெருக்கமாக நல்லெண்ணம் கொள்ளக்கூடியவர்கள்ட்ட அதை எடுத்து சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் மற்றவர்கள்ட்ட எடுத்து சொல்லக்கூடாது என்றும் ஹதீஸ் என்ன செய்து இருக்கிறது. அவர் அல்லாஹ்வை புகழட்டும், நல்ல கனவு தான் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக இஸ்லாம் எப்படி கனவுகளை பற்றி சொல்கிறதோ அதை தெளிவாக அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பக்குவத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக என்று கூறி இத்தோடு உரை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா
إلا أنت أستغفرك وأتوب إليك.